ஏசாயா 48 அதனுடைய 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஐசாயா chapter 48 verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மேய்ப்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை வழி நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த விசுவாச கண்ணோட்டத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தால் நீ பயப்படவே மாட்டீங்க. நயாகரா நீர்வீழ்ச்சி உலகத்திலே அபூர்வமான மேன்மையான ஒரு நீர்வீழ்ச்சி. ஒரு நாளிலே அந்த கனடா அமெரிக்க தேசத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய செய்தியை பிரகடனப்படுத்தினான். இந்த பெரிய நயாகரா நீர்வீழ்ச்சியிலே இந்த பகுதியிலிருந்து நான் அந்த பகுதிக்கு போகிறேன். அவன் ஒரு கம்பி எப்படியோ கடின உழைப்பு மற்றவருடைய உதவியோடு இது பக்கத்தில் அந்த பக்கம் கட்டி அவன் திரளான ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க இவன் கீழே விழுந்தா எலும்பு கூட கிடைக்காது, இவன் பிரீதம் கூட கிடைக்காது. இந்த நீர்வீழ்ச்சியில் எப்படி இக்கரை வர முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் மெதுவாக தன்னுடைய முழு ஞானத்தோடும் திறமையோடும் தவிழ்ந்து தவிழ்ந்து இக்கரைக்கு வந்தான். எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது அந்த பக்கமும் போக வேண்டும் என்று அந்த மக்கள் மறுபடியும் கூப்பிட ஒரே ஒரு வேண்டுகோளை கொடுத்தான். நான் இப்பொழுது தனியாக வந்தேன், என் முதுகை பற்றி பிடித்து கொண்டு யார் என்னோடு வர முடியும் என்று கேட்டபோது ஒருவரும் வரவில்லை. ஒரு டீனேஜ் பையன் ஓடி வந்தான், கழுத்தை அப்படியே பிடிச்சான், நான் வரேன்னு சொல்லி கட்டியா பிடிச்சிட்டான். இவர் இப்போ சந்தோஷத்தோடு அந்த கம்பி வழியாக மிகுந்த ஜாக்கிரதையோடு இக்கரை வந்து விட்டார். எல்லாரும் பாராட்டினார்கள். சின்ன பையனை கேட்டாங்க, இவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சியே இந்த மனுஷனுடைய கழுத்தில் நீ எப்படியப்பா பயம் இல்லாமல் உட்கார்ந்துன்னு கேட்டபோது அவன் சொன்னான், இவர் யாரும் கிடையாது, எங்கள் டேடி, எங்கள் அப்பா, இவர் என்னை கைவிடவே மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டுடைய பிள்ளையே, ஆபத்துகளும் துன்பங்களும் கண்ணீரும் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உன்னை வழிநடத்துகிற நல்ல தேவனாக ஆண்டவர் பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தராக இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த பூமியிலே நான் எத்தனை ஆண்டுகள் ஜீவிப்பேன் என்பதை விட நான் ஜீவிக்க வேண்டிய காலத்திலே எனக்கென்று ஒரு வழி உண்டு, எனக்கென்று ஒரு சித்தம் உண்டு, எனக்கென்று ஒரு நடத்துதல் உண்டு. நான் நானாக அல்ல, என்னை மீட்டெடுத்த இயேசு என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த தெளிவான விசுவாசத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சு செய்தீங்கன்னா அவருடைய வழிநடத்துதல் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளாக, வாலிய பிள்ளைகளாக, பெரியவங்களாக, படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் நீ அறிந்து கொள்ளணும், இயேசு என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய பாதையிலே என்னை நடத்துவார். எனக்கு ஒரு சிறப்பான பாதையை இயேசு காண்பிப்பார். நல்ல ஒரு தகப்பன், படித்த தகப்பனாக இருந்தால் தன் பிள்ளைகளை எப்படி ஆயிலும் நல்ல உயர்ந்த படிப்புக்கு என்ன பணத்தை ஆனாலும் என்ன தியாகம் பண்ணி ஆகிலும் அதுக்காக என்ன பிரயாசப்பட்டு ஆகிலும் ஒரு ஹையர் ஸ்டடி உயர்ந்த படிப்புக்கு அந்த அப்பா முயற்சி பண்ணுவார். அதை விடவும் உன்னையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவர் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை நடத்தியே தேறுவார். அல்லேலூயா. அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது, அவருடைய நடத்துதல் மேன்மையானது, அவருடைய நடத்துதல் மகிமையானது. இன்னைக்கு இந்த கால வேளையிலே உன்னையும் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயாவின் புத்தகம் 43 அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 43:16. ஐசாயா chapter 43 verse 16. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையையும் உண்டாக்கி
கவனியுங்கள், சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குவார். நம்முடைய ஆண்டவர் சமுத்திரத்திலே, இந்த கொந்தளிக்கிற சமுத்திரத்துக்குள்ளே ஒரு வழியையும், நல்ல பலமுள்ள இந்த தண்ணீர்களிலே எதையும் உடைத்து சிதற பண்ணி எந்த பாதையும் உருவாக்க சக்தி உள்ள அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு பாதைகளையும் உண்டாக்க நம்முடைய ஆண்டவர் அபூர்வமான ஒரு வழியை நமக்கு உருவாக்க வல்லவர். அல்லேலூயா. எனக்கு இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு அபூர்வமான ஆச்சரியமான வழியை சமுத்திரத்திலும் பலமுள்ள தண்ணீருக்குள்ளும் உண்டாக்க என்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவு பெரிய துன்பத்தின் மத்தியில் வந்தாலும், God makes a way the sea and a path through the mighty waters. ஆண்டவர் பலமுள்ள தண்ணீரின் மத்தியிலே, பரந்த சமுத்திரத்தின் மத்தியிலே ஒரு வழியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை நீக்கி செங்கடல் நடுவிலே ஒரு வழியை உண்டாக்க முடியுமானால், கர்த்தர் உன்னுடைய எல்லா அடிமைத்தன நுகத்தையும் உடைத்து உன்னையும் வழி திறந்து நடத்துவார். அல்லேலூயா. அவன் நடத்துவது நம்முடைய புத்திக்கு மேலாக நடத்துவார். அவர் நடத்தும் பாதை நம்முடைய கண்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி இந்த வழியிலே, எப்படி இந்த தண்ணீருக்குள்ளே எனக்கு ஒரு வழி உண்டாகும் என்று தெரியாது. நீங்கள் சங்கீதம் 77 எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 19-20 வசனங்களிலே தண்ணீர், திரண்ட தண்ணீர், வலிய தண்ணீர், ஆம் சக்தி உள்ள தண்ணீர். இந்த தண்ணீருக்குள்ளே ஆண்டவருடைய பாதங்கள், ஆண்டவருடைய அடிச்சுவடுகள் எப்படி பதிந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். வாசித்து பாருங்கள். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறார்? திரண்ட தண்ணீர்களிலே அவருடைய பாதங்களை பார்க்க முடிந்தது என்று வெளிப்பாடோடு சங்கீதக்காரன் சொல்றார். இன்னைக்கு தண்ணி தான் பிரதர், சமுத்திரம்தான், அலைகள் தான், எல்லாமே எனக்கு எதிர்ப்பாக இருக்கு. அலைகள் ஓயவே இல்லை. நான் பிறந்ததிலிருந்தே சோதனை, கல்யாணம் பண்ணதிலிருந்தே சோதனை, வீடு வாங்கினதிலிருந்தே சோதனை, நான் இந்த வேலைக்கு போனதிலிருந்தே சோதனை, இந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே சோதனை. இதோ ஒன்று நீ சொல்லிட்டு இருப்ப. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த சோதனையின் நடுவிலே என்னுடைய பாதங்களை உன்னால் பார்க்கும்படி முடியாவிட்டாலும் நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 63 அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 63:12 ஆண்டுடைய நடத்துதலில் உள்ள ஒரு மகத்துவத்தை குறித்து நீங்கள் படிப்பீர்கள். வாசியுங்கள். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. கவனியுங்கள், நம்முடைய ஆண்டவர் அவர் புயத்தினால் வழி நடத்தினார். புயம் என்று சொன்னாலே ஆண்டுடைய வல்லமையை காட்டுகிறது, ஆண்டுடைய பலனை காட்டுகிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடுவாங்க. 13ஆம் வசனத்திலே, ஆண்டவரே உம்முடைய பலம், உம்முடைய வல்லமை எவ்வளவு மகா பயங்கரமானது, சமுத்திரத்தை எப்படி நீர் பிளந்தீர் என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுவார்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண்டுடைய பலன் உன் குடும்ப வாழ்க்கையிலே செயல்படும் போது சமுத்திரத்துக்குள்ளதான் வழியை திறப்பார். உன் தொழிலிலே ஆண்டவர் திறக்கும் போது எதிர்ப்புகள் மத்தியில் தான் உன்னை வழி நடத்துவார், கண்ணீரில் தான் உன்னை வழி நடத்துவார். கலங்காதே. ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம், எத்தனை எதிரிகள் வந்தாலும், அல்லேலூயா, எத்தனை எதிர்ப்புகளை நீ சந்தித்தாலும், ஒரு வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 15:16. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். கவனியுங்கள், கடந்து போகும் வரையும், ஒரு எழுத்து கூட மாற்றி படிக்க கூடாது. போகும் வரைக்கும் அல்ல, போகும் வரையும். அல்லேலூயா. போகும் வரையும் என்ன பண்றாங்க? எதிரிகள் கல்லை போல அசைவற்றிருந்தார்கள். நீ உனக்கு ஒரு வழியை திறக்கும் போது எதிர்ப்பு உண்டு, பார்வன் சேனை உண்டு.
ஆனால் அவங்க அசைவில்லாமல் இருக்கும்படி அவருடைய வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் செயல்பட்டால், ஒரு அபூர்வ வழி உனக்கு திறந்தால், ஆச்சரியமாக செங்கடலுக்குள்ளே வழியை திறப்பார். பார்வோனின் சேனை செயல்பட முடியாதபடிக்கு, அசைவு இல்லாம செயல்பட முடியாம, யுத்தம் பண்ண முடியாம கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு அந்த கால வேளையிலே கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். கண்ணீரின் மத்தியிலே உன்னை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் யாத்திராகமம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழி நடத்தும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சேர்ந்து வாசிப்போம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரில் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். ஒரு பெரிய நோக்கத்தோடு உன்னை வழிநடத்துகிற தேவன் எந்த இடத்தில் உன்னை நாட்ட வேண்டுமோ, ஸ்தாபிக்க வேண்டுமோ, உயர்த்த வேண்டுமோ, உன்னை உறுதிப்படுத்த வேண்டுமோ அங்கு கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. நீ ஏழையோ பணக்காரனோ, வசதி இருக்கோ இல்லையோ, நீ படிச்சியோ படிக்கலையோ, ஆனால் ஒன்றே ஒன்று கர்த்தர் சொல்றாரு, நான் கொண்டு போய் நாட்டுவேன். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் வழி நடத்துவார். என் காரியத்தை மட்டும் சுய புத்தியில் சாயாம, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்கன்னு நான் சொன்னா போதும், நான் கண்ணீர் விட்டு அழுதா போதும், கர்த்தர் நடத்துவார். நான் சிறு பையனாக இருக்கும்போதே நான் கற்றுக்கொண்ட காரியம், ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெபம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெபம். தண்டையார்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, இங்கே ஒரு ஆலயம் இளம்பும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வழி நடத்துகிற தேவன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மிக சிறப்பாக நடத்துவார். சில காரியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, உங்களை அற்பமாக பேசுவாங்க. நான் ஒரு திருமண ஆராதனையிலே நான் போயிருந்தேன். அப்பொழுது நம்முடைய ஆலயத்தை மிக நேசித்த ஒரு அன்பு சகோதரன் அங்கு வந்திருந்தார். 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை பார்க்குறேன். ஆனால் அவருடைய காரியங்களில் நாங்கள் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அவரை மிக சிறப்பாக உயர்த்தினார். அவர் ரொம்ப பேசலை, எங்கள் மேலே ரொம்ப அன்பு காட்டலை. நான் அதை பற்றி கவலைப்படாமல் வந்தேன். ஆனால் 3 வாரங்கள் கழித்து அவர் சபைக்கு வந்தார். ஐயா, முன்பு நீங்கள் ஆலய வேலையை தூங்கும்போது நான் வந்து அந்த ஜெபத்தில் நின்னேன். நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். அப்பம் பண்ண பொருத்தனை 5000 ரூபாய். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கரத்தை பிடித்து அந்த பொருத்தனையை அவர் நிறைவேற்றினார். சில வேளைகளிலே நம்ம வாழ்க்கையில் நமக்குரிய மரியாதை கொடுக்கலன்னு கவலைப்படுவோம். கவலைப்படாத, உன்னை அழைத்து வழி நடத்துகிற தேவன் உன்னை கனம் பண்ணியே தீருவார். அல்லேலூயா. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பொருத்தனை ஒரு அந்த 5000 என்பது 50,000க்கு மதிப்பு. ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேசினார். கொடுக்க வேண்டிய மரியாதை, அன்பு நீ எதிர்பார்க்காத. உன்னை நேசிக்க வேண்டியது நீ யார்கிட்டையும் உன் தேவையை சொல்லாத, உன் கஷ்டத்தையும் சொல்லாத, கண்ணீர் விடாத. ஆண்டவர்கிட்டே சொல்லு, என்னை கனம் பண்ணல ஆண்டவரே, என்னை அற்பமாக நினைச்சாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துப்பார். யார் உன்னை அற்பமாக நினைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஏசாயா 63ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 63:14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஏசாயா 63 அதனுடைய 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். ஆண்டவர் பள்ளத்தாக்கின் ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அழுகையின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், பயப்படாதே. மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், பயப்படாதே. அங்கும் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் இப்போ சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கேன். எங்கே இருக்கேங்க? சின்ன பொண்ணு. அந்த அம்மாவுடைய கணவர் இறக்கும்போது 6 பெண் பிள்ளைகள்.
6 பிள்ளைகள் அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு கூடையில் வைக்கலாம். அழகான சகோதரி. ஆனால் அந்த சகோதரி தவறான முடிவெடுத்து வேறொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கல. பிள்ளைகளுக்காகவே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தன்னுடைய சொந்தக்காரர்களுடைய உதவிகள் ஒத்தாசைகளோடு நேசத்தோடு கவனமாக வாழ்ந்தார்கள். இப்போ 6 பிள்ளைகளும் அமெரிக்காவில் செட்டில்டு. இன்னைக்கு இந்த கால வேளையில் கர்த்தர் உனக்கு சொல்லுவார், நீ பள்ளத்தாக்கில் போனாலும் உன்னை இளைப்பாற பண்ணுவேன். அல்லேலூயா. 84ஆம் சங்கீதம் 6 சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதன் மத்தியிலும் ஒரு நீரூற்றை காணும்படி செய்வேன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளையே, நீ கடந்து போகிற நீர் அழுகை, பள்ளத்தாக்கு, மரண இருள், தனிமை, ஒன்றை குறித்தும் பயப்படாதே. என்னென்ன பிரச்சனை உனக்கு இருக்குதோ அந்த பிரச்சனையிலே கர்த்தர் ஒரு சிறப்பான வழியை உனக்கு காட்ட அவர் போதுமானவர். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஈசாக்கு மந்தைக்கு தண்ணீர் வேண்டும். அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணீர் வந்தது. ஆனால் கேராரின் மேய்ப்பர்கள் இல்லை, அந்த நாட்டினுடைய அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை ஒடுக்கி கொண்டே இருந்தான். ஆனால் நீங்கள் 19-20 வசனத்தில் வாசிப்பீங்க, அந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை வெட்டினார்கள், தண்ணி வந்தது, சண்டை போட்டாங்க. ஈசாக்கு சோர்ந்து போகல, மறுபடியும் முயற்சி பண்ணினார், தண்ணீர் வந்தது, அங்கு எதிர்ப்பு வந்தது, சோர்ந்து போகவில்லை. ஒரு நாள் மேய்ப்பர்கள் சொன்னாங்க, தண்ணியும் வந்தது, ஆடு மாடு மிருக ஜீவன்களும் குடிக்குது, ஆனா எதிர்ப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உன் சோதனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் சோதனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னுடைய சோதனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உருவாக்கி தரப்போகிறார். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் இறங்கி வருகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினார். அருமையானவர்களே, ஆண்டவர் நடத்தும் போது ஒரு மகிமை உண்டு. எனக்கு ஒருவேளை நீ பாடுகள் மத்தியிலே நடத்தப்பட்டாலும் பயப்படாது, எனக்கு ஒரு அபூர்வ வழியை கர்த்தர் காட்டப் போகிறார். அல்லேலூயா. எனக்காக வழியை திறப்பார் என்று விசுவாசத்தோடு முன்னேறிப்போங்க. தாவீது சொல்லுவார், சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 65ஆம் வசனத்தை வாசிப்போம். 119:65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். ஆண்டவருடைய வழிநடத்தல் எப்படி இருக்கும்? நன்றாக நடத்துவார். எப்படி நடத்துவார் சொல்லுங்க? நன்றாக நடத்தினாங்க. மாமா வீட்டுக்கு போனேன், எப்படி உன்னை கவனிச்சாங்களான்னு உங்கள் பிள்ளைகளிட கேட்பீங்க. மாமா கவனித்தாலும் மாமி கவனிக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்லும். மாமா கவனிக்காரு, மாமி என்னைக்கு நான் அனுப்பலான்னே இருந்தாங்க. ஏன்னா அந்த சின்ன பையன் சொல்லுவான், அவனுக்கு தெரியும் மாமி எப்படி இருக்கு, அவங்க அண்ணன் பிள்ளைங்க வந்தால் எப்படி இருப்பாங்க, இந்த பேலன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி சங்கீதக்காரன் சொல்றார், நன்றாக நடத்தினார். அல்லேலூயா. இந்த காலை வேளை உங்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ உன்னுடைய ஓனரோ எப்படி நடத்தினாங்கன்னு நீ கேட்காத. இயேசு என்னையும் உன்னையும் நன்றாக நடத்துவார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்றார், பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நன்றாக நடத்துகிற தேவன் நம்முடைய இயேசு. அவர் நல்ல வழியிலே நடத்துவார், சாட்சி உள்ள வழியிலே நடத்துவார். இன்னைக்கு மட்டும் சாட்சி இல்லை, வாழ்நாள் முழுவதும் சாட்சி. கர்த்தருடைய பிள்ளையே, உன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு நல்ல வழி, சிறந்த வழி, சாட்சி வழி, அந்த வழியிலே நேர்வழியாய் நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஆண்டவர் நேர்வழியாய் நடத்துவார். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்க, எலியாஸ் சொல்வார், என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு நல்ல ரெபேக்காளை கொடுக்க நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் கை வசம், என்ன வசம்? வசீகரம், ஆளை ஏமாத்துற மாதிரி. ஒரு செருப்பு கடையில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் போய் செருப்பு தைக்கும்படி போவார். அந்த கிராமத்தில் அந்த செருப்பு தைக்கிற மனுஷனுக்கு இந்த பொண்ணை எப்படி ஏமாத்துறதுன்னு அவருக்கு ஆசை. எப்படியோ ஒரு வகையில்
ஒரு நாள் அந்த பிள்ளை சாயங்காலம் செருப்பு தைக்க வந்தது. அந்த மனுஷங்களுடைய பக்கத்திலே நிற்குது. ஏன் நிற்கிறேன், எதுக்கு அந்த மனுஷன் வீட்டுக்கு ராத்திரி போனேன், அந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு அருமையானவர்களே, எத்தனையோ தந்திரமான மந்திரமான காரியங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தர் சரியாக நடத்துவார். அல்லேலூயா. செல்போனில் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சு நண்பருக்கு அனுப்பி கொடுத்து செல்ஃபி எடுத்து சாட்டிங் பண்ணி இல்லாத பொல்லாத ஃபோன் பண்ணி பைக்கை கொண்டு முட்டுற மாதிரி போய் நின்று தெருவில் நின்று கலாட்டா பண்ணி சிலர் வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் உதவுவாங்கன்னு நான் கேட்க முடியாது, நல்லா இருப்பாங்களான்னு நான் கேட்க முடியாது. நேர்வழியாய், அல்லேலூயா, ஐயத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. நேர்வழியாய் சரியான வழியிலே நன்றாக நடத்துகிற தேவன் தான் நம்முடைய இயேசு. கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, நன்றாக நடத்துகிறவர் என் இயேசு. ஆமென். ஆண்டவர் எப்படி நடத்துவார் சொல்லுங்கம்மா? நன்றாக நடத்துவார். நம்ம வாலிய பிள்ளைங்க கவனிங்க, பெற்றோர் கவனிங்க. ஆண்டவர் நடத்தினா நன்றாக நடத்துவார், நேர்வழியாக நடத்துவார், சிறப்பாக நடத்துவார், வெளிப்பாடு கொடுப்பார், தரிசனம் கொடுப்பார், நல்ல வசனம் கொடுப்பார். எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாமே ஒன்று கொண்டு புரிந்து கொள்கிறது இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், எல்லாமே நன்றாக நடத்தும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன் பிள்ளைகளுடைய காரியத்தை நன்றாக நடத்த போகிறார். கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். அது சிஸ்டர் சொல்லிச்சு, என்னுடைய மூத்த பையன் நல்லா படிச்சிருக்கான் ஐயா, நல்ல சம்பளம் வாங்குறான். சின்ன பையனும் வாங்குறான், அவ்வளோ சம்பளம் கிடையாது, அப்பா இல்லை. ஒரு ரூம், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரே ரூம் தான். என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவனுக்கு ஒரு ஆசை. ஏன் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான நிலைமைக்கு நம்ம வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு அவனுக்கு ஆசை. நான் என்னையா செய்ய முடியும், சொந்த வீடு இல்லை, பணம் பேங்க் டெபாசிட் கிடையாது. அந்த அம்மா நம்ம சபையில் ஒரு ஜெபிக்கிற தாய். நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பணக்கார நிலைமையில அவங்களே தேடி வந்து கல்யாண காரியங்கள்லாம் சிறப்பாக அமைச்சு கானாவூரின் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கர்த்தர் சொல்றார், நேர் வழியா நடத்துவேன், நன்றாக நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. வெறும் கல்யாணம் இல்லை, உன் எதிர்காலமாக இருக்கலாம், உன் ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் சாட்சியாக, மகிமையாக, மேன்மையாக, உயர்வாக, சிறப்பாக செய்ய என் ஆண்டவரால் முடியும் என்பதை நீங்கள் அறிந்து என்னை பிரயோஜனமானதை போதித்து நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னை கர்த்தர் நடத்துவார். ஆமென். அந்த வசனத்தில் நீ மறுபடியும் வாசிங்க. 119 சங்கீதம் 65. 119:65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். ஆண்டவர் நடத்தும் போது அப்பப்போ அந்த பைபிளை எடுங்க, வசனத்தின்படி என் லைஃப் நல்லா இருக்கான்னு பாருங்க. என்ன பார்க்குறீங்க? வசனத்தின்படி என் வழி நன்றாக இருக்கிறதா என்று பாருங்க. ஒரு சிஸ்டர் வீட்டில் ஒரு மரணம் வந்தது. அப்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் அண்ணன் ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப அன்பானவர், எங்கள் அண்ணிக்கு என்ன பிடிக்கும் அதுதான் அவர் சாப்பிடுவார். ஆனால் அவருக்கு அது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவுடைய டேஸ்ட் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் கூட அண்ணன் சொல்லுவான், இல்லைம்மா, என்னுடைய மனைவி அவளுக்கு பிடிச்சா போதும், நல்லா இருந்தால் போதும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சமாளிப்பேன்னு சொன்னார். என் அண்ணன் ஒரு சிறப்பானவர். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பப்போ ஆண்டவர் நடத்தும் பாதை சாப்பாடெல்லாம் சொல்கிறேன்னு தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் சில உதாரணங்களுக்கு சில வார்த்தை சொன்னாலும் எங்களுடைய நோக்கம் உன்னை நன்றாக நடத்துவார். வசனத்தோடு ஒப்பிட்டுப்பார். இந்த பைபிள் பேசிக்கில் அஸ்திபாரத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நடத்துகிறாரா? நாங்கள் இணைஞ்சு போக முடியுதா? அன்பாக என்னுடைய காரியங்கள் இருக்கா? சாட்சியாக இருக்கா? எங்களால் நல்லா ஜெபிக்க முடியுதா? நீ தான் கம்பேர் பண்ணி வசனத்தோடு பார்க்கணும். அருமையானவர்களே, வேத வசனத்தோடு இணைந்து நீ நன்றாக நடத்தப்படுவது உண்மையானால் சத்துரு உன்னை தொடவே முடியாது. உன்னை தொடுகிறவன் ஆண்டுடைய கண்மணியை தொடுகிறார். அல்லேலூயா. சவுல் இஸ்ரவேல் தேசத்தில் ஆட்சி செய்தான். சவுலுடைய
ஒரு மருமகனாகத்தான் தாவீது இருக்கிறார். 100 பெலிஸ்தருடைய நுனித்தோலை எண்ணி கொடுத்து மருமகனாக மாறினார் தாவீது, கோலியாத்தை கொன்று பெலிஸ்திய சேனையை ஜெயித்து. ஆனால் சவுலுடைய நோக்கமெல்லாம் யோனத்தான் நல்லா இருக்கணும், தாவீது சாகணும். ஐயா, உம்ம மேல சில பொறாமைப்படுவாங்க, பேசுறத மட்டும் தான் வாய் இனிக்க பேசுவாங்க. ஆனால் பொறாமைப்படுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் தாவீது வாழ்ந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? தாவீதனுடைய படைகள் 600 பேரையும் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் கொள்ளையிட்டு அமலேக்கர் கொண்டு போனாலும் தாவீது மீட்டு கொண்டார். இதில் ஒன்றை கவனிக்கிறோம், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் உன்னை வழி நடத்தி கொண்டே இருப்பார். ஆமென். கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. கை எப்படி சொல்லுங்க? எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நன்றாக நடத்துவார். ஆமென். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே நீ பயப்படாது, என்னை நன்றாக நடத்தினீர் என்று சங்கீதக்காரன் சொல்ல முடியுமானால், நீ விரும்பினது ஒன்று, நீ ஜெபித்தது ஒன்று, உனக்கு நடந்தது ஒன்று. வேதம் சொல்லுகிறது, குருடனை அறியாத வழியில் நடத்துவார். அல்லேலூயா. சிலர் போட்டோவை எடுத்து வச்சுட்டு, சினிமாக்காரிகள் போட்டோவை எடுத்து வச்சுட்டு இப்படி தான் பொண்ணு இருக்குன்னு சொல்லி ரூமில் ஒட்டி வைப்பாங்க பழைய காலம். இப்போ செல்ஃபோனிலே வச்சிட்ருக்கேன். அப்படிப்பட்ட துன்மார்க்க பசங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட உண்மையினமான பிள்ளைகளாக நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் விரும்பினது ஒன்று, அவன் நடந்தது ஒன்று. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். இவன் எப்படி ஒரு 40 கல்யாணத்தை பார்த்துருப்பான், அங்கே இங்கேயும் சாப்பிடுவான், கோழிக்கறி சாப்பிடுவான், ஆனால் ஒரு பொண்ணும் இவனுக்கு பிடிக்காது. கடைசியில் பல்லும் தள்ளி ஆளும் சாயல் இல்லாத ஒரு பொண்ணு தான் இவனுக்கு கல்யாணமாக கிடைச்சது என்று ஒரு பிரசங்கியார் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நன்றாக நடத்துவார். அல்லேலூயா. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே குருடனை அறியாத வழியில் நடத்தி, இருளை வெளிச்சமாக மாற்றி, கோணலை செவியுமாக மாற்றி வழி நடத்துகிற ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மரண பரியந்தம் வழி நடத்துவே. மனுஷன் நடத்தினா கொஞ்ச காலம் நடத்துவான். அப்பா அம்மா கொஞ்ச காலம் தான் நம்ம கூட இருக்க முடியும். கணவர் இல்லை மனைவி இல்லை அண்ணன் இல்லை தங்கச்சி எல்லாரும் என்னைக்கு நம்ம கூட இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 48:14 ஒரு நல்ல வசனம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 48ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம். Psalm 48 verse 14. 48 verse 14 சேர்ந்து வாசி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கை தூக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த கால வேளையிலே ஆண்டுடைய பிள்ளையே, நீ பல விதத்திலும் பாதிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக எனக்கு இந்த ஆராதனை நடுவில் வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ கவலைப்படாத, உன்னை நான் சிறப்பாக நடத்த போகிறேன். உனக்கு அந்த ஒரு அழகான வழி நடத்துதலை நான் தருவேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துவார். உன்னை அபூர்வ பாதையில் நடத்துகிற தேவன் நன்றாக நடத்துவார். நீ எந்த காரியங்களிலே செயல்பட்டு உன்னை ஆண்டவர் வழிநடத்த ஆரம்பிக்கிறாரோ, உன்னுடைய வாழ்க்கையிலே எதை துவங்கி உன்னை நடத்துகிறாரோ முடிவு மட்டும் சிறப்பாக நடத்துவார். பிலிப்பியர் 1:5 வசனத்திலே நம்மிலே ஒன்றை துவங்கி ஆரம்பித்த தேவன் இடையில கற்பனை விடுறவர் அல்ல, நன்றாக நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாரு, மனுஷன் இல்லை, உன் விளக்கை ஏத்தனது ஆண்டவர், அதை நன்றாக நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தியவர் அல்லேலூயா சொல்லுவோம். இந்த கால வேளையில நன்றாக நடத்துவார். அவர் நடத்தினா எப்படி நடத்துவார் தெரியுமா? 55ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே அதனுடைய 8-9 வசனத்திலே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று சொன்னவர்
ஏசாயா 55:9 வாசியுங்கள். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் நடத்துகிற பாதை உயர்வாக நடத்துவார், மேன்மையாக நடத்துவார். நீதான் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் என்று சொல்ற மாதிரி கர்த்தர் உயர்வாய் நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையை நீ தாழ்மையாக இருந்தால் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஐ அம் தி டிபார்ட்மெண்ட் ஹெட்னு சொல்லாத. நீ கீழே இறங்கு, தாழ்மையா வா, பணிவிட செய், அன்பாக இரு, எல்லாரும் நேசி, பொறுப்பாயிரு. அந்த அலுவலகத்தில் ஓனராக இருக்கட்டும், ஓனர் அம்மாவாக இருக்கட்டும், அந்த அலுவலகத்துடைய பொறுப்பாடி மேனேஜராக இருக்கட்டும், எல்லாத்தையும் அன்பாயிரு. உன்னுடைய ஒரே எய்ம் கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழிகள் சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையை சங்கீதக்காரன் சொல்வார் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது, நெய்யாய் பொழிகிறது, நெய்யாய் பொழிய பண்ணுவார். யோபு சொல்லுவார், எனக்கு கண்மலையிலிருந்து நெய் வடிந்து ஓடி வந்தது, அதில் தான் என்னுடைய பாதத்தை நனைத்தேன். சகோதரியே, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எங்கிருந்து வருகிறதுன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நெய்ய கால் படலாம், ஆனா நெய்ய மிதிச்சு நடந்தா சறுக்கி விழுந்துருவேன். ஆசீர்வாதம் வரலாம், ஆசீர்வாதம் உன்னை புரட்டி போடக்கூடாது. ஆமென். பதவி வரலாம், பட்டம் வரலாம், உயர்வு வரலாம், செழிப்பு வரலாம், ஐஸ்வர்யம் வரலாம். இது புரட்டி உன்னை உன் மேல அந்த நெய் ஓடுனா என்ன பிரயோஜனம்? நீ எழும்பி நிற்கணும். ஆமென். சில பணம் வந்தா காலு நிற்காது, தலை பார்க்காது, யாரையும் மதிக்காது, மேட்டுமே. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை கண்மலை மேல் நிறுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உயர்வாக நடத்துவார். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த கால வேளையிலே ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை சிறப்பாய் மகிமையாய் உயர்வாய் நடத்துவார். வேதத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு. கர்த்தருடைய நடத்துதலிலே ஒரு சிறந்த பகுதியை நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 2 வசனங்களிலே படிக்கிறோம். சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசித்து நாம் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 வசனங்களிலே அங்கே சாலமன் ஞானி இந்த நீதிமொழிகளின் முடிவிலே தொகுத்து எழுத வேண்டிய பரிசுத்தவான்களை இணைத்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கட்டாதவைகள் 4 உண்டு. அவை யாவன, ஆகாயத்தில் கழுகுனுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடிய ஒரு மனுஷனுடைய வழியுமே. அல்லேலூயா. தெளிவான குறிக்கோளோடு நம்முடைய வழிகள் இருக்க வேண்டும். ஒரு கழுகு அது உன்னதத்திலே பறக்கும். நீங்கள் யோபு 39:27 வாசிக்கிறோம். அது எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ, கண்ணுக்கு தெரியாத உயரத்தில் பறக்கும். ஆனா அந்த கண்ணின் வழியாக அது பூமியை ஊடுருவி ஒரு சின்ன பிராணி போனாலும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு பார்வை கூர்மை உள்ளது. நீ உன்னதத்திலும் பறக்க முடியும், ஆனா உன் தரிசன கண்ணை யாரும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. அது உயர பறந்து கொண்டே இருக்கும்போது தனக்குரிய உணவை ஆண்டவர் வைத்திருப்பதை தன் தரிசனத்தோடு பார்க்கும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ உயரத்தில் பறக்க வேண்டிய ஒரு கழுகு. ஆமென். கழுகு என்றாலே எந்த பிராணிகளை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார். அதில் சில மீன்கள் வகைகள் உண்டு. செதில் இல்லாத மீன் நீங்கள் நல்லா வெட்டி வெட்டி சாப்பிட்றீங்க. சில செதில் இல்லாத மீன் சாப்பிடக்கூடாது. அசை போடாத மிருகங்கள், அதில் பன்றியெல்லாம் சாப்பிடக்கூடாது பழைய ஏற்பாட்டில். அதுபோல் விரிகுழம்பு இல்லாததை சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே சாப்பிடலாம். கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த கழுகு சாப்பிடக்கூடாத ஒரு பறவை, அருவருப்பான ஒன்று. ஆனால் ஆண்டவர் அதை சொல்றாரு,
அது உயரத்தில் பறக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே உன்னதத்துக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல. இயேசுவை உன்னதத்திலே ஒரு நாள் கொண்டு போய் சேர்ப்பார். கழுகு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் வயசானால் அது உன்னதத்திலே ஒரு கன்மலை மேல் பறந்து அது புது பலனுக்காய் காத்திருக்குமாம். எவ்வளவு நான் ஊழியம் செய்தாலும், எவ்வளவு களைச்சு போனாலும் என்னை மறுபடியும் இயேசு எழுப்பி நிறுத்துவார். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய துன்பங்கள் வரலாம், சோதனை வரலாம். நம்ம ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு நடத்தினார் என்று லூக்கா 4, மத்தேயு 4:1 படிப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சாத்தான் கையில தான் இயேசுவை ஊழியத்தின் ஆரம்பத்திலே வழி நடத்துகிறார். மனுஷன் கூட வடகொரியாவிலே உளவு பார்த்ததற்காக ஒரு அமெரிக்கா பிரஜையை கடும் வேலை செய்ய ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு பேப்பரில் படித்தேன். கடும் வேலை செய்ய வைக்குவான், கல்லை உடைக்கணும், மண்ணை சுமக்கணும், தூங்க விட மாட்டான், 3 வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டான், 1 வேளை சாப்பாடு கொடுப்பான். 10 வருஷம் அந்த ஆள் எலும்பும் தோலுமா செத்துருவான். ஒரு அமெரிக்கா, ஒரு படித்த பிரஜை, வடகொரியாவை யாரும் தொட முடியாத மிரட்டுகிற ஒரு நாடு. ஐயா, இந்த அனுபவங்கள் இருந்தாலும், இந்த சோர்ந்து போன துன்பங்கள் இருந்தாலும் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? மனுஷன் ஆயிலும் தெரியாமல் ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பான். எஜமான் பிடிக்காட்டா எஜமாட்டி ஆயிலும் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. சாத்தான் கையில் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், ஆனா ஜெயித்தார். அல்லேலூயா. கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன சோதனைக்கெல்லாம் பின்வாங்கி ஓடுறியே, ஓட முடியாது. நான் இன்னும் புது பலனை பெறுவேன், கழுகளை போல செட்டை அடிப்பேன், ஆண்டவருக்காக பறந்து செல்லுவேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? எல்லாரும் என்னை கைவிடட்டும், என்னை புரிந்து கொள்ளாத அப்பா, புரிந்து கொள்ள முடியாத அம்மா, உடன் பிறந்தவள் யார் எனக்கு இருந்தாலும் பயம் இல்லை. நான் கழுக போல செட்டை அடிப்பேன். ஆமென். அதுக்கு தெளிவான ஒரு குறிக்கோள், ஆச்சரியமான ஒரு கழுகு. 2வது, கன்மலையின் மேல் கடந்து போகிற ஒரு பாம்பு. அதுக்கு ஒரு வழி உண்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாம்பினுடைய வழி கன்மலையின் மேல் கடந்து போகும்போது, ஊர்ந்து செல்லும் போது அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கன்மலையாக இயேசுவை விட்டு நான் வழி விலக முடியாது. அல்லேலூயா. கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுங்க. கன்மலையாக இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிற பாலும் தேனும் போதும். நான் இந்த பாம்பு எதுக்கு ஒப்பிடுகிறார் என்றால், நீதிமொழிகளின் புத்தகத்திலே 23:32 போதை, கஞ்சா, புகைப்பிடிக்கிறவன், மனைவி விட்டுட்டு துரோகம் பண்றவன், கணவனை விட்டு வேறு ஆண்களோடு பழகிறவங்க, இவங்களை எல்லாம் இந்த வஞ்சிக்கிற பாம்பினுடைய வழிகளாக பார்க்கிறோம். ஐயா, நல்ல வழியை விட்டு விலகாதே, கர்த்தர் நியமித்த வழியிலே போவே. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமானவைகள் உண்டு. கன்மலையிலே ஒரு பாம்பின் வழி. புறாக்களை போல கபடம் இல்லாமல் இருக்கணும், சர்ப்பத்தை போல தினாவுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்கு 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. ஐயா, ஒயிட்டில் வந்தாங்க. எங்கேருந்து வாரீங்க? சீயோன் சர்ச்சிலேருந்து வாரீங்க. அப்படியா, சரி, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி போகும்போது, அம்மா நாங்கள் சேட்பட்டில் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், காணிக்க கொடு. எங்கள் பாஸ் இப்படியெல்லாம் பணத்துக்காக அனுப்ப மாட்டாரே, அதுக்கு கபடம் இல்லாமல் ஜெபம் பண்ணவும் வச்சுது. ஆனால் தினாவுள்ள சகோதரி, ஞானமுள்ள சகோதரி. அல்லேலூயா. நீ இயேசுவுடைய நாமத்தில் சொன்னதுனால என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்க. இனி வராதிங்க, பொய் சொல்லி வராதிங்க. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு. கன்மலையிலே பாம்புக்கு ஒரு வழி உண்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 3வதாக சொல்லுவாரு, நடுக்கடலிலே கப்பலுடைய வழி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கப்பலுடைய நோக்கம் என்ன? நான் துறைமுகத்தை பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அலைகள் உண்டு, புயல் உண்டு, ஆம், பனிப்பாறைகள் உண்டு, கடல் கொள்ளையர்கள் உண்டு. நான் எப்படியாயிலும் விசுவாச நங்கூரத்தை கர்த்தர் மேல் வைத்து முன்னேறி போவேன். அல்லேலூயா. விசுவாச கப்பல் சேதப்படாமல் நான் முன்னேறி போவேன்.
இனி அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த விசுவாச ஜீவியத்துக்கு வந்த பிறகு விசுவாச கப்பல் சேதப்பட்டு விட்டது, பழுதடைந்து விட்டது. ஒரு சின்ன ஓட்ட கப்பலை மூழ்கடிக்கும் சிஸ்டர். தேவையில்லாத பணாசை உனக்கு வேண்டாம், தேவையில்லாத வீண் வார்த்தைகள் வேண்டாம், தேவையில்லாத மாம்ச இச்சைகள் உனக்கு வேண்டாம். என் கப்பல் விசுவாச கப்பல். அல்லேலூயா. நான் செல்ல வேண்டிய ஒரு துறைமுகம் உண்டு. இயேசு எனக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நான் ஒரு வியாபார கப்பலை போல, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் உள்ளது போல, ஆத்துமாதாயம், கடின உழைப்பு. கணவரும் வேலை செய்கிறாரு, நான் ஒரு டெய்லரையும் பண்ணி கொஞ்சம் துணி துவைத்து என் அன்றாட தேவை சந்திக்கிறேன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க டிவியிலும் சினிமாவிலும் கணவனுக்கு எலும்புரிக்கையாக இருக்கிறாங்க. இல்லை, நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், நான் நன்றாக கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாயிருப்பேன். வியாபார கப்பல். அல்லேலூயா. என்ன கப்பல்? நல்ல ஆத்துமாதாயம் பண்ணுவேன், நல்ல ஊழியம் செய்வேன், சுவிசேஷம் அறிவிப்பேன் என்று வியாபார கப்பல். மூழ்கிற கப்பல் அல்ல, விசுவாசத்தை ஆம் இழந்து போகிற கப்பல் அல்ல, நல்ல கப்பல். முடிவாக அங்கே வாசிக்கிறோம், ஒரு கன்னிகையை நாடிய ஒரு மனுஷனுடைய வழி எனக்கு ஆச்சரியம். கல்யாணத்தை எப்படி பார்த்தேன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்து வீட்டில் தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த பொண்ணு நகை போட்டிருந்ததுனால நகை போடாத பொண்ணு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க தான் பெந்தகோசு. இவ்வளோ பெரிய காரியம் கர்த்தர் செய்தார் என்றால் கர்த்தருடைய வழி ஆச்சரியமானது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான வழியை திறக்க போகிறார். கல்யாணம் என்று சொல்லிட்டே நான் இருக்க விரும்பல. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மணவாளனாக இயேசு சிலுவை மூலமாக அவருடைய மணவாட்டி சபையை தேடி வந்தார். சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரு மணவாட்டி சபையை தேடி கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அதில் நீயும் உண்டு, நானும் உண்டு. அந்த கன்னிகை நாடிய புருஷனுடைய வழி எனக்கு ஆச்சரியமானது. எத்தனையோ வஞ்சிக்கிற சாத்தான் என்னை தொட வந்தான், ஆனால் இம்மட்டும் காத்தான். அல்லேலூயா. என்னை எந்த வஞ்சிக்கிற ஆவிகளோ, ஆம் சிங்கம் போல கச்சிக்கிற சிங்கம் என்னை அழிக்க வந்தது, இம்மட்டும் இயேசு என்னை காத்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உயர்வான வழி, அபூர்வ வழி, நல்ல வழி இயேசு நடத்துகிறார். இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நீரே. அல்லேலூயா.